manifestation of the gifts of the Holy Spirit will flow alongside the grace of intercession. இந்த மன்றாட்டு ஜெப ஊழியத்தில் இருக்கிறவர்கள் பொதுவாக இந்த ஆவிக்குரிய வரங்களிலே செயல்படுகிறவர்களாகவும் காணப்படுவார்கள். Because when you are in tune with the Holy Spirit reveals himself to you, and when he reveals himself, he is all that he is. So the knowing all the gifts that he comes with. அங்கே பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்றாக கலந்து இவர்கள் இந்த மன்றாட்டு ஜெப ஊழியத்தை ஏறெடுக்கிறதுனாலே அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறபடினாலே அவருக்குள் இருக்கிறதான அந்த அவர் மூலமாக வெளிப்படுகிறதான கிருபாவரங்கள் வெளிப்படத்தான் செய்கிறது. Hallelujah. It's just like when someone is interceding for healing, that healing gift just flow. So that doesn't mean that that person has the gift of healing. அங்கே மன்றாட்டு ஜெப ஏறெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வியாதியோடு இருக்கும் பொழுது இவர்கள் மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்கிறார்கள். திடீரென்று அந்த சுகமளிக்கிற வரம் அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்ப்போம். அதற்காக அவர்களிடத்திலே அந்த சுகமளிக்கிற வரம் இருக்கிறது என்று சொல்லிவிடலாகாது. When the intercessor is interceding, he begins to see a lot of things, situations, some things that need a miracle, some things that need healing. So when he prays, it happens. மன்றாட்டு ஜெப வீரர்கள் ஜெபிக்கிற வேளையிலே மன்றாடும் பொழுது திறப்பிலே நிற்கும் பொழுது அவர்கள் சில காரியங்கள் ஆவியின் வெளிப்பாடோடு பார்க்கிறபடினாலே அந்த மனதுருக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட வரம் செயல்படுகிறது. For example, sometimes when I pray for people, I have word of knowledge, word of wisdom, revelation, prophecy. Those things begin to just flow. சில வேளையிலே நான் சிலருக்காக ஜெபிக்கும் பொழுது அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை வெளிப்படுத்தும் வசனம், சுகமளிக்கும் வரம், தீர்க்க தரிசனம் ஆகிய வரங்கள் வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். But I must know that I am not a prophet. ஆனால் நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசி அல்ல. I am not suddenly an evangelist. நான் திடீரென்று ஒரு சுவிசேஷகன் என்று நினைத்து விடக்கூடாது. I am an intercessor. நான் மன்றாட்டு ஜெப ஊழிய கிருபையை பெற்றவள். Hallelujah. When the Holy Spirit flows through me, he flows through me as a person. நான் ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்யும் போது அவர் என்ன கிரியை செய்ய விரும்புகிறாரோ அதற்கு விட்டுக் கொடுக்கிற நபராக நான் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். So a lot of intercessors, they get confused. They think they are evangelist, prophet or something like that. இதுல தான் பெரிய குழப்பம் நடக்குது. மன்றாட்டு ஜெப ஊழியத்தில் இருக்கிறவர்கள் வரங்கள் வெளிப்பட்டவுடனே தான் சுவிசேஷகர் என்றும் அல்லது சிலர் தீர்க்கதரிசி என்றும் நினைத்து தங்களுடைய எல்லையை கடந்து போகிறதை பார்க்கிறோம். We got to stick to the grace and anointing that is upon our lives. நம் வாழ்க்கையிலே தேவன் அளந்து கொடுத்த கிருபையின் எல்லைக்கு வெளியே தேவையில்லாமல் போய்விடக் கூடாது. Hallelujah.